இங்க இருந்து முடிவெடுப்போம். உங்களை பிள்ளைய பெற்றவங்களா கை தூங்க பார்ப்போம். பெண் பிள்ளை எல்லாம் நற்செய்தியை நல்லா கை தூங்க. நீங்க எல்லாம் ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட ஒரு பிள்ளைக்கு போடாதீங்க, கைக்குள்ள போடுங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களா கை தூங்க. ஆண் சிங்கங்கள் அடையப்ப நிறைய பேருக்கு சிங்கங்களா இருக்கீங்க. சரி, நீங்கெல்லாம் உங்களோட மருமகளுக்கு கொண்டு வர அனுமதி இல்லைன்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க சத்தமா இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வின் சபையில இருந்து மகர் என்கின்ற அந்த மாதிரி கல்யாணத்துல கலந்துக்க மாட்டோம்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த திருமணத்தை நடத்துங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்றவங்களை நீங்க தவிர்த்துங்க. சுப்ஹானல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். எனவே மகரை பேணி பாதுகாக்க வேண்டிய சமூகமாக நம் சமூகம் இருக்கட்டும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட மன்றத்துல வச்சு சொல்லியிருக்கோம். இப்ப செஞ்ச தப்புக்கு என்ன செய்யறது? நீயத் வச்சு தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் தாழ்ந்தல் செய்யும். இது உங்களுடைய மனசுல, உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய ஈமானிய வெளிச்சத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று. ஒரு உதாரணத்துக்கு மகரை எடுக்கிறோம். அது பிறகு இருக்கக்கூடிய சரியத்தெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தோம்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் விட்டு கொடுத்துட்டோம். சொல்லுங்க, தெரியல, இவ்வளவு விஷயம். இயற்கையாகவே மனித கூட்டமே பலவீனமானதான் அந்த மயிர்மாரி படிச்சிருக்கான். வேற செய்யவே செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு மாதிரி ஈமான் இருக்கு, நாளைக்கு ஒரு மாதிரி ஈமான். உடம்பு நல்லா இருக்கும் போது ஈமான் ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போய் படுத்த படுக்கையா இருக்கும் போது ஈமான் வேற மாதிரி. மனசு நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது ஈமான் ஒரு மாதிரி இருக்கு, துக்கத்திலையும் கவலையிலையும் சோதனையிலும் இருக்கும்போது ஈமான் வேற மாதிரி இருக்குது. ஈமான் டிஃபரெண்ட் ஆகுது. மலக்குகளுக்கு ஒரே மாதிரி ஈமான், மனுஷங்களுக்கு அப்படி இல்லை. அல்லாஹ் அப்படி படைக்கல. ஏற்கனவே நம்ம பலவீனமா இருக்கோம். நம்மளோட ஈமான நம்ம முழுமையாக்கணும்னா ஒரே வழி, ரசூலா என்ன சொன்னாங்களோ அந்த விஷயங்களை 100% உண்மையாக கடைபிடிப்பதுதான் ஒரே வழி. அல்ஹம்துலில்லாஹ். எனவே அதில் மிக கவனம் செலுத்துங்கள். உடையில் ஆரம்பிச்சு உணர்வில் ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ் உணர்வில் ஆரம்பிச்சு ரசூலாவோட சட்டங்களை பாதுகாக்கிறது வரைக்கும் நம்முடைய கடமை. இப்ப நாங்க ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கோம். கல்கத்தா டாக்டர்களுடைய மரணத்துக்கு பிறகு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக பாலியல் வன்கொடுமையிலிருந்து சமூகத்தை காப்பாற்ற எல்லா சமூகத்து பெண்களுக்கும் சேர்த்துதான், வரதட்சணை கொடுமையிலிருந்து காப்பாற்ற, லவ் அண்ட் அஃபேர். நீங்க எல்லா இடத்துலயும் ஸ்கூல் படிக்கும் போதே பாதிக்கு பாதி பிள்ளைகள் லவ் பண்றாங்க. அந்த லவ் அண்ட் அஃபேர் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு 9 பாயிண்ட் கொண்டு ஒரு நோட்டீஸ் வரும் உங்க கையில. நீங்க எடுத்துக்கிட்டு அப்படியே அதுக்கு பின்னாடி அனுப்புங்க, இந்த பின்னாடி கொண்டு போய் கொடுங்க. வேமா டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்கணும். அங்கங்க கொடுத்து அங்கங்க கொடுத்து அப்படியே பாஸ் பண்ண சொல்லுங்க. ஒன்பது பாயிண்ட் இருக்கும். அந்த 9 பாயிண்டும் 90 பாலியல் வன்கொடுமை மரணங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. கொஞ்சம் வேகமா கொடுங்க.
தான தர்மங்களை செய்யுங்கள். நாம எந்திரிச்சு வர முடியாதவங்க அங்கிருந்தே தான தர்மங்களை சிறப்பாக செய்யுங்கள். புரியுதா? பாத்திமா சபரிமாலா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அழகிய முன்மாதிரி அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுடைய செய்திகள் இருக்கும். அது போக என்னுடைய பெயர்லேயே பாத்திமா சபரிமாலாங்கிற பெயர்லேயே யூடியூப் சேனல் இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாத்தையும் அதன் வழியாக தான் செய்யணும். அதுல நீங்க நினைச்சிருக்கலாம், அதுல வர நம்பரை எடுத்து நீங்க உங்களுடைய உதவிகளை செய்யலாம், நம்மளோட சேர்ந்து அந்த நற்காரியங்களை செய்யலாம். அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால பாத்திமா சபரிமாலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நோட்டீஸ் பைசா இருந்துச்சா? சரி, இப்ப இந்த 9 பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. உட்கார்ந்தாச்சா? நோட்டீஸ் வந்துச்சுன்னா உட்கார்ந்துடலாம். அல்ஹம்துலில்லாஹ். உட்காருங்க குட்டீஸ், உட்காருங்க, கீழே உட்காருங்க. எந்திரிச்சு போகணும்னு முடிவு பண்றவங்க அல்ஹம்துலில்லாஹ் கிளம்பலாம். மிச்சம் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த செய்திகளை நான் விளக்கி சொல்லிட்டு நிறைவு செஞ்சுட்டு போகலாம். இதை கேட்டு நாங்க என்னங்க பண்ண போறோம், இதை வச்சு என்ன பண்ண போறோம்ன்றதும் போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பா போயிட்டோம். வந்துடலாமா? நோட்டீஸ் முன்னாடி கொண்டு வந்துருங்க. மிச்ச நோட்டீஸ போறவங்களுக்கு வழி விட்டுருவோம். மறுமைக்காக சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறதுன்னு நினைக்கிறவங்க இருக்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வேலை வெட்டி இல்லாத மாதிரி உங்களுக்கும் நான் எதிர்பார்க்க முடியாதுல்ல. எனக்கு வேலை வெட்டி இல்லாதனால பிரச்சாரம் பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க போய் வெற்றி கொண்டணும், தோசை சொல்லணும், சப்பாத்தி போடணும், குழம்பு சூடு கொடுக்கணும், மாவாட்டம், நிறைய வேலை இருக்கும். எனக்கு வேலை வெட்டி இல்லாதனால என்னை போல இருக்கிறவங்க இருங்க. மற்றவங்க கிளம்பி போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியல? பாப்பா உட்காருமா, பாப்பா உட்காருங்க. ஜீன்ஸ் பேண்ட் உட்கார தம்பி. ரைட், நோட்டீஸ் முன்னாடி கொடுக்குறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ உங்க கையில இருக்க நோட்டீஸை பாருங்க. அதுல 9 பாயிண்ட் இருக்கு. அதுல முதல் பாயிண்ட், தனிமையை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தனியா ஸ்கூல் காலேஜுக்கு போக உங்க பிள்ளையோட அனுமதிக்காதீங்க. 11th படிக்கிற பிள்ளை காமர்ஸ் கூட ஒரு பையனை கண்டுபிடிச்சிட்டு நடுத்தருவில் நிற்கிறான். பிறகு யூனிஃபார்ம் வச்சு கண்டுபிடிச்சு அதை தடுத்தோம். தனியாக உங்கள் பிள்ளைகளை போயிட்டு வரதுக்கு அனுமதிக்காதீங்க. யாராவது 2 பேர் கூட சேர்ந்து போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குங்கள். நீங்க தான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும். தனியாக வேலைக்கு போற இடங்கள்ல தங்க வேண்டாம். கல்கத்தாவோட இடத்துல ஒரு 4 பெண்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க அன்னைக்கு செஞ்சுக்க மாட்டாங்க. வழிவிட்டுருங்க, அவங்க வழிவிட்டுருங்க. ரைட், போறவங்க அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் போனீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி உட்காருப்பா, போறியா? போறேன்னா உட்காரு. வீட்டுல டாய்லெட் இல்லாம வெளியில ஏரி காட்டுக்கு பிள்ளைகள் ஓடுவாங்க. அங்கதான் 34 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளினுடைய தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமாக வெளியில வந்த கொலை வழக்குகளை சொல்றேன். வெளியே வராம எத்தனையோ கேசஸ் உண்டு. எனவே டாய்லெட் இல்லையா, ஏரி காட்டுக்கு பிள்ளைய தனியா அனுப்பாதீங்க. ஒண்ணு டாய்லெட்டை கட்டுங்க, இல்ல பிள்ளைய ஏரி காட்டுக்கு தனியா அனுப்பாதீங்க. இந்த பிரச்சாரத்தை அதிகமாக கிராமங்கள்ல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. முஸ்லீம் குடும்பங்கள்ல நிறைய இடங்கள்ல டாய்லெட் இருந்தது. ஆனா மற்ற சமூகத்தோட குடும்பங்கள்ல பல இடங்கள்ல ரொம்ப வறுமைப்பட்டவங்களா இருக்கும்போது டாய்லெட் இல்லை. இன்னைக்கும் அப்படிப்பட்ட மரணங்கள் நானே ஒரு 15 மரணங்களுக்கு நேரில் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்கு? கதவை திறக்காதீர்கள்னு சொல்லி கொடுங்க. என்னமா பிரச்சனை? வந்துருங்க, நோட்டீஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்துருங்க. போறீங்களா? கிளம்புங்க.
எல்லாம் கிளம்பி முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க, வேலை முடிஞ்சது அப்படிங்கிற மிச்சம் 10 பேர் இருக்கும்போது நான் செய்தியை பகிர்ந்துட்டு நான் கிளம்புறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா யாரும் இருக்கிறவங்க பேசாம வரும். மைக்கே சரியில்லை, நான் பேசுறது எனக்கே தேவையில்லை. வழிவிடுங்க, போறவங்களுக்கு வழிவிடுங்க. போலாமான்னு யோசிக்கிறவங்களாம் இருந்துச்சுங்க. ஒரு கூட்டத்தில் இருக்கணும்னா முழு மனசோட இருக்கணும்ல. அடுத்த நிமிஷத்துல முடிச்சுங்க. நானே இருமலை கட்டுப்படுத்திட்டு இந்த துளசி மிட்டாயெல்லாம் போடாம ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாம சரி சீக்கிரம் வந்துட்டாங்களா நம்ம ஓடிடுவோம் அப்படின்ட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். உட்காந்துருக்கலாமா? எல்லாரும் உட்காருங்க. போறவங்க போங்க. ஒரு 10 எண்றதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க. 10 நிமிஷம் பேசலாமா இல்லையா நானும் முடிவு பண்ணிக்கிறேன். உட்காந்துருங்க, கீழே வச்சிருங்க. ரைட், பேசலாமா? மைக்கு நல்லா இருந்தா கூட கொஞ்சம் தெரியாது. வேகி சும்மா அப்படி வேகி அப்படி வச்சிருங்க. ரைட், ஒன்றும் அவசரம் இல்லை. போகும்போது போட்டுப்போம். பேசலாமா? ஒரு 10 நிமிஷம் மட்டும். எல்லாருக்கும் வாய்ஸ் உட்காருங்க. ஓடி பிடிச்சி விளையாடு 2 பேரும். ஒண்ணு வெளியே ஓடி பேரில் உட்காரு. ரைட், போறவங்க வழி விட்டோமா? சரி, பேசுறது நிப்பாட்டிட்டோமா? வறுமை விசாரணை அல்ல வாயை பத்திடுவானா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் பேச விட்டு விசாரணையை முடிச்சுட்டு நம்ம என்ன நினைச்சாலும் பேச முடியாத மாதிரி க்ளோஸ், ஜிப் க்ளோஸ். பேச முடியாது. இப்படி போன் எடுத்து பேச முடியாது. இடையில அங்க போய் அல்லாட்ட எதுவுமே சொல்ல முடியாது. கையெல்லாம் கட்டியாச்சு, வாயெல்லாம் முட்டியாச்சு, ஒண்ணுமே சொல்ல முடியாது. அல்லா சொல்றதை கேட்டுட்டு போக வேண்டியதான். சொர்க்கம்னா சொர்க்கம். எல்லாம் பாதுகாக்கட்டும் எல்லாரையுமே. எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹின் உம்மத்துக்கள் எல்லாருக்காகவும் ரசூலுல்லாஹ் கண்ணீர் சிந்துறாங்க. என்னோட உம்மத்துக்கள் நிலைமை எப்படியா அப்படின்னு. வயிற்றுல ஈரத்துணியை கட்டி கொண்டு வாழ்ந்தாங்க பல நாட்கள். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை. அகழ்பொருள மண்ணை தோண்டும் போது உம்மத்துக்களை எதிரிகளிலிருந்து காப்பாற்றணும். மண்ணை தோண்டும் போது வயிற்றுல கல்லை வச்சு 2 கல்லை வச்சு நல்லா இன்னும் துணியை இறுக்கி கட்டிக்கிட்டு வேலை செஞ்சாங்க. ஏன்? இறைமை சுமந்து வெளியில கொடுமை. இப்ப எந்திரிச்சு போன 20 பேர் எல்லாருக்கும் போனோம். என்ன வேலையா இருக்கும்? ஒரு பட்டிமன்றம் என்ன வேலையா இருக்கு? போய் சாப்பாடு செய்யும். அல்லாஹ் நம்ம நபிக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் தந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஆட்டுக்கறி ரொம்ப இஷ்டம். அதுல முன்னங்கால் கறி ரொம்ப இஷ்டம். ஒரு காலை சாப்பிட்டாங்க, இன்னொரு காலை எடுத்துட்டு வாங்குறாங்க, இன்னொரு காலை கொண்டு வந்தாச்சு, இன்னொரு காலை சாப்பிட்டாச்சு, அடுத்த காலை கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டுக்கு 2 கால் தான், 2 காலையும் கொடுத்துட்டேன், நீங்க இன்னொரு கால் கேட்டா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்திற்கே வெளிச்சமாக அனுப்பப்பட்ட நம்முடைய உத்தம நபிகளார் சொன்ன வார்த்தைகள். உடனே நான் போய் எடுத்துட்டு தான் வர சொன்னேன். நீ போய் அங்க எடுத்தா இருக்கும். இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்லலையே. எடுத்துட்டு வான்னு சொன்னா நீ பாட்டுக்கு போய் எடுத்துட்டு வர வேண்டியதான். கேட்டால் தருவேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் என்னெல்லாம் வாங்கி தரும் பிள்ளைகள் கேட்கறதுக்காக. தன்னுடைய ஆகப்பெரிய சேமிப்பு நபிகளாரை அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கி தரான். ரசூலுல்லாஹ் கேட்டது அல்லாஹ் தரமாட்டானா? அல்லாஹ் தெரியாதா? ஆசைப்பட்டு சாப்பிடுறதை கேட்கும் போது துவாக்களை எல்லாம் சேமிச்சு வச்சாங்க, கணக்கெஞ்சு கேட்காம. மறுமை நாள்ல என்னுடைய உம்மத்துக்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கேட்கறதுக்காக எல்லாத்தையும் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன், பரிந்துரைக்காக சேகரிச்சு வச்சிருக்கேன்னு வச்சாங்க. கேட்க மாட்டேங்கிட்டாங்க. வயிற்றுல ஈரத்துணியை கட்ட தெரிஞ்சவங்களுக்கு யாருதான் கையேந்தி இருந்தா கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதா?
கொட்டி கொடுத்துருப்பான். உகது மலையவே தங்கமாக்கி தரவான்னு கேட்டனுக்குனாவலாம். மலையவே தங்கமாக்கி தரவா, இந்த ஊரை அழிச்சிடவா. தாய்ப்புல கல்லடி வாங்கி கொண்டு உடம்பெல்லாம் ரத்தமாகி வழியும் போது இந்த ஊரையே 2 மலையை விட்டு நசுக்கி அழிச்சிடவா அப்படின்னு. வேண்டாம் தாய். இன்னைக்கு அதே தாய்ப்புல நாங்கள்லாம் போறோம், பார்க்கிறோம், பேசுறோம். எவ்வளவு மக்கள் ஈமான் கொண்டு எவ்வளவு சிறப்பா வேலை செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வோட துஆ அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் ஈமான் கொள்வார்கள். அதனால உங்களை விட்டுருவோம். யாருக்காக அடி வாங்கினாங்க, யாருக்காக ரத்தம் செஞ்சாங்க? இந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் சொர்க்கம் கிடைக்கணும், என்னை நம்பி என்னுடைய உம்மத்துக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவங்களுடைய உள்ளத்தினுடைய பலவீனங்கள் மாறணும், அவங்க செய்யற தப்புகள் இருந்து அவங்க வெளிவரணும், அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கணும், அவங்க எல்லாம் சொர்க்கத்தை அடையணும், நரகத்துக்கு யாரும் போயிடக்கூடாது. அதனால கல்லடிவாங்க, அதனால ரத்தம் சொல்றாங்க. அதனால நோவினையை அனுபவிச்சாங்க. அதனால வயிற்றில் இருந்துமே கட்டியிருந்தாங்க. தாய் தகப்பனை தவிர எங்கள் பிள்ளைகளை தொட்டு பேசக்கூடிய எந்த அன்பும் தேவையில்லை. 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட், பயப்படாதீர்கள், தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதீர்கள், துணிச்சலாக எதிர்கொள்ளுங்கள், சாதித்த பெண்மணி கொண்ட வரலாற்றை படியுங்கள், கதீஜாவோட வரலாற்றை படியுங்கள். 3 வருஷம் பொருளாதார தடைக்கு வெளியே விட்டுட்டாங்க. ஊருக்கு வெளியில சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஊருக்கே கோட்டை கட்டி வாழ்ந்த மகாராணி அன்னை கதீஜா அவர்கள். ஊர்லயே பெரிய பணக்காரங்க, அவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னெட் அவங்க அன்னைக்கு. இப்ப ரசூலாவை கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு ஏழை இறைவன் ஒருவனே சொன்னதுக்காக பசிக்கு கிடக்குறாங்க எல்லாம். பாத்திமா நாயகம் சின்ன பிள்ளை, ஒட்டகத்தோட தோல் இருக்குல்ல, காஞ்சி போன தோல், அதை ஊற போட்டு அதை எடுத்து சப்பி சப்பி உறிஞ்சுவாங்களாம். வெறும் தண்ணி மட்டும் வருமா. அது ஏதோ வயிற்றுக்குள்ள போய் ஏதோ கறிகுணம் சாப்பிட்டு மனசு நிறைஞ்ச மாதிரி நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சு சலாம் வந்துச்சு? அல்லாஹ்க்கு தெரிஞ்சு சலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான். நம்மலாம் வந்தோடனே சலாம் பகிர்ந்துட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல, வலைக்கும் சலாம் நீங்க சொல்ல, நம்மளாம் பார்த்தோன்னே சலாத்தை பகிர்ந்து கொண்டோம், மனுஷியும். ஆனா அன்னை கதீஜா என்கிற மனுஷிக்கு அல்லாஹ்விடம் இருந்து, படைத்த ரப்பிடம் இருந்து, இந்த அகில உலகத்தை படைத்த இறைவன் இருந்து சலாம் வந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் கொடுத்து தியாகம் செஞ்சாங்க. நம்மளும் நினைத்தோம், அல்லாஹ் ரசூலோட சரீரத்தை முழுசா நாங்க பேணி பாதுகாக்க, நிறைய தான தர்மங்கள் செய்ய, சிறந்த சொர்க்கத்துல இடம் பிடிக்க எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. புரியுல்லா பத்தா போடாம, மேக்கப் போடாம, அலங்காரத்தின் மீது ஆசைப்படாத பெண்ணாக இருக்கக்கூடியவளாக என்னை நீ ஆக்கி தருவாயாக. அப்படியே எனக்கு அலங்காரம் பிடித்தாலும் என் கணவருக்காக, அதை ஒரு இபாதத்தாக வீட்டில் மட்டுமே என் கணவரின் முன்னால் கண்குளிர்ச்சியாக இருக்க என்னை நீ ஆக்கி தருவாயாக. வெளியில யாரு கண்ணுக்கும் அழகாக இல்லாமல் அதை பாத்திமா நாயகம் எப்படி பார்த்து துணியை போட்டிக்கிட்டு ஒரு பாட்டி நடந்து போறாங்க, ஒரு மூதாட்டி நடந்து போறாங்கன்னு மற்றவங்க பேசுறாங்களோ அந்த மாதிரி பேணுதலான பெண்மணியாக என்னை நீ ஆக்கி தருவாயாக. பாத்திமா நாயகம் அவங்களோட சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு நாங்களும் ஆசைப்படுறோம். யாப்பா, அந்த அளவுக்கான வாழ்க்கை எங்களுக்கு நீத்தா. எட உள்ளத்தை நீ மாத்து, எட பலவீனத்தை நீ திருத்து, என் குடும்பத்தை நீ சரி செய், என் பிள்ளைகளை நீ அப்படியான சாலிகான பிள்ளைகளாக ஆக்கித்தான் என்று கேளுங்கள். காருக்கும் பங்களாவுக்கும் பேருக்கும் புகழுக்கும் குடும்ப கௌரவத்துக்கும் சமூக கௌரவத்துக்கும் சோசியல் ஸ்டேட்டஸுக்கும் பார்க்கப்பட்டு இம்மையில் நாங்கள் நிறைய அடையலாம். ஆனால் மறுமையில் தோற்று போகக்கூடும். அப்படி மறுமையில் தோற்று போகாத இம்மையுடைய வாழ்க்கையை எங்களுக்கு நீ தான் அல்லாத கேட்போம், அல்லா தருவோம். கேட்டியா? கேட்டா இதான் அல்லா சொல்லக்கூடிய விஷயம். நம்ம நியத்து வைக்கணும். நம்ம தான் பயப்படுறோமே. லாக்கர்ல வச்சிருக்கோம், வெளியூர் லாக்கர்ல வச்சிருக்கோம், போய் எடுத்துட்டு வர முடியாது, வீட்டுக்காட்டு அனுமதி கேட்காம இருக்குமே இல்ல. தேவனுடைய கட்டானா மிகப்பெரியது. உங்களிடமிருந்தெல்லாம் பெறாமலேயே இறைவன் என்னுடைய பணிகளை ஆக்குவான். ஆகும். என்னுடைய நியத்து எல்லாரும் சேர்ந்து செஞ்சதா இருக்கட்டுமே, எல்லாரும் நன்மையை சேர்ந்து கொண்டு போனதா இருக்கட்டுமே.
எல்லாருடைய உள்ளமும் விசாலப்படட்டுமே, எல்லாருடைய உள்ளமும் தூய்மைப்படட்டுமே, நாம் கொடுத்தோம் அவர்களுக்கு கொடுக்கட்டுமே, அந்த வாக்கியத்தை அந்த உணர்வை அடையட்டுமே. இறைவன் ஆக்குவான். காபாவுக்கு முன்னாடி சொன்னாத சொல்லக்கூடிய வாக்கியத்தை அந்த கிஸ்வா இருக்கிற புனித திரையில் திருக்குரான் எழுத்துக்களை தங்கநூலால் நெசவு செய்கிற வாக்கியத்தையும் இறைவன் இந்த ஏழை அனாதை அடிமைக்கு தந்தானே பரிசுத்தமான ஆகுனா எல்லாம் ஆகதான் போகும். ஒரு நாள் கபருக்குள்ளதான் போக போறோம். அந்த கபர் நமக்கு வெளிச்சமானதாக இருக்கணும்னா ரசூல்லா சொன்ன சரியத்தை 100% முழுசா கிடைக்கும். அதுக்காக நீர் வச்சு அல்லாட்ட கையேற்றும். அவன் தருவான், ஏழுன்னு தருவான். நாங்கள் எல்லாம் கதறி கதறி கேட்கிறோம். எனக்குன்னு கேட்கறது சில சமயம் நடக்காம போகுது. அல்லா அந்த காரணம் வச்சிருக்கலாம். ஆனால் பிறருக்காக கேட்கிற எல்லாருக்கும் அல்லா கண்டிச்சு தரோம். நான் அல்லாட்ட கையேற்கிறேன், நீங்களும் கையேற்றுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து கேட்போம். யாரா இந்த கூட்டத்துக்கு கடைசி வரைக்கும் வந்து இருந்து இடையில போனாங்களே அவங்களுக்கும் சேர்த்து கேட்கிறோம். எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து எல்லோருக்கும் சிறந்த சுவனத்தை நீ தருவாயா. ஒவ்வொரு சுஜூதிலும் மறக்காமல் 2 விஷயங்களுக்கு துவா செய்யுங்க. 1 பெண்களுக்கான பாதுகாப்பு, 2 இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒற்றுமை. இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆளுங்க என்ன சாதின்னு கேட்டாங்க. இஸ்லாமுக்கு வந்த பிறகு என்ன ஜமாத்துக்கு பல இடத்துல கேட்கிறாங்க. 2க்கும் பல நேரம் வித்தியாசம் எனக்கு விளங்க மாட்டேங்குது. அங்கேயும் பல இடத்துல சண்டை, இங்கேயும் பல இடத்துல சண்டை. எல்லாருக்கும் ஜமாத்துன்னு சொல்லிட்டு நான் ஓடிக்கொண்டிருக்கேன். எல்லோருமே எனக்கு சகோதரிகள் தான் சொல்லிட்டு நான் ஓடிக்கிறேன். இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமைக்காக நிறைய துவா செய்யுங்கள். நான் கேட்கிற நாள் உன் கையில இல்லைன்னா நீ அகதி முகாமுக்கு போகணும்னு சொல்ற ஊர்ல வாழ்ந்துட்டோம். நிறைய சூழ்ச்சிகள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒற்றுமையா நின்னா மட்டும்தான் நமக்கான வாழ்க்கை வாழ முடியுங்கிற நிலைமை இருக்கு. எனவே அல்லாஹ்வுடைய துணை கொண்டு 2 துவாக்களை நாம் கேட்டு வாங்கி பெறுவோம். மறக்காம இந்த பணிகளுக்காக நிறைய துவா செய்யுங்க. நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா சமூகத்து பெண்களுக்கும் சேர்ந்து வேலை செய்யணும் நம்ம நியத்து வைக்கிறோம். எல்லோரையும் படைத்தவன் இறைவன். எல்லா பெண்களுக்குமான பாதுகாப்புக்கும் இஸ்லாமிய பெண்கள் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அவங்களுக்கு தெரியாது நன்மை விதைக்கும் தீமையை தடுக்கும் கடமை என்பது அவங்களுக்கு இல்லை, நமக்கு இருக்கு. நாம் சேர்ந்து அந்த பணி செய்வோம். உங்க கையில இருக்க இந்த 9 பாயிண்ட்ஸையும் படிச்சு யாராவது ஒரு பெண்ணுக்கு நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு அதை அதிகமா சொல்லிக் கொடுங்க. ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், இந்த பாயிண்ட்ஸை பயன்படுத்துங்க. இந்த நோட்டீஸ் வீட்டுல பத்திரமா வைங்க. இதுல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. யாருக்காவது பாலியல் வன்கொடுமை அபியூஸ் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இறைவன் நாடினா அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். 2 ரெக்கார்ட் தொழுதுட்டு நீங்க படிக்கக்கூடிய உங்க பிள்ளை படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு கொண்டு போய் இந்த நோட்டீஸை கொடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்றி வையும் கொடுத்துருவாங்க. கொடுக்கறது மட்டும் தான் நம்ம வேலை. எல்லா பிள்ளைகளுக்கும் செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது ஆண்டவோட வேலை. நீங்க கொடுத்துட்டு மட்டும் வாங்க. நான் போய் கொடுக்குறேன் என் பிள்ளை படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு அப்படின்றவங்க கை கொடுக்க பார்ப்போம். 2 ரெக்கார்ட் தொழுதுட்டு ஸ்கூல் ஹெச்எம்கோ பிரின்சிபலுக்கோ பார்த்து இந்த பெண்கள் பாதுகாப்பு குழுவோட செய்தியை எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு 9 பாயிண்ட் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றேன். யாராவது கொடுப்பீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பேர் கை கொடுக்கிறீங்க. ஜிசாக்களாக கைகளை கொடுக்கலாம். இந்த 12 பேரும் முயற்சி எடுத்து ஒரு ஸ்கூல்லையாவது இந்த செய்தியை கொண்டு போய் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு இந்த செய்தி போய் சேரும். அதுல யாராவது ஒருத்தி யாராவோ ஜட்ஜாவோ வந்தா இந்த பாலியல் வன்கொடுமைக்கான தீர்ப்பை அந்த பிள்ளை எழுதுவான் இன்ஷா அல்லாஹ். எனவே நீங்களும் இந்த பரப்புரையில் தொடர்ந்து பங்கெடுப்பு செய்யுங்கள். யாருக்காவது இந்த செய்திகளை தொடர்ந்து ஏற்றி வைங்க. 12 பேர் ஸ்கூலுக்கு போய் கொடுக்கட்டும். மற்றவங்க எல்லாம் மரணிக்கும் வரை யாருக்காவது இந்த விஷயத்தை ஏற்றி வச்சுட்டே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு.
பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு என்பது இந்த நாட்டில் அவ்வளவு முக்கியமான ஒன்று. எய்ட்ஸ்ல முதலிடம், பெண்கள் விமன் ஹராஸ்மெண்ட்ல முதலிடம், குடும்ப வன்முறையில முதலிடம், பாலியல் வன்கொடுமையில முதலிடம், ரேப் அண்ட் மர்டர்ல முதலிடம், பாதுகாப்பற்ற தன்மையில முதலிடம், வரதட்சணையில முதலிடம், வரதட்சணை மரணத்துல முதலிடம், குழந்தைங்க அபியூஸ் பண்ணி கொல்லப்படுறதுல முதலிடம். 1 வயசு குழந்தை 9 மாசம் தாய்ப்பால் குடிப்பதனால கொலை செய்யப்படுகிறார், உறுப்பு கணிக்கப்பட்டு. என்ன கேவலம்! போதை பொருட்கள்ல முதலிடம். போதை ஒழிச்சா வந்ததெல்லாம் சரியாகும். எனவே உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு சிறந்த அதிகாரிகளாகி இந்த நாட்டை மாற்றுவதற்குரிய வேலையை செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நம்முடைய கபருக்கு போற வரைக்கும் தான் நாம் நன்மை விதைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற முடியும். எனவே அதிகமாக நன்மையை செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள். இறைவன் சிறந்த சுகமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அப்படியான பாக்கியத்தை பெற்றவர்கள் யாவருக்கும் தருவானாக. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக சந்திச்சு நிறைய பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி